வணக்கம். என்னோட பேர் பூமிகா. நான் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸில் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புக் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். என்ன புக் அப்படின்னா, டூ இட் டுடே அப்படிங்கிற புக்கு. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா டேரியஸ் போரட்ஸ். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை தள்ளி எப்படி போடுறோம், அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், எப்படி மீனிங்ஃபுல்லான கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், எப்படி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், செல்ஃப் கெயின் எப்படி. இதில் நான் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, டூ இட் டுடே நாட் டுமாரோ. டேரியஸ் போரட்ஸ் இது அவரோட லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார். அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு விஷயம் செய்கிறது அப்படின்னா, இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அவரோட ஜிம் எக்ஸசைஸ்லேருந்து அவரோட ஃபுட்டு வரைக்கும், அவரோட மார்னிங் ஷெட்யூல்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு, அவரே ஒரு நாள் செல்ஃப் யூட்டிலைஸ் பண்ணி டிப்ரெஷன் ஆகிட்டாரு. நம்ம எல்லாருமே ஹியூமன் எவ்வளோ பேசிக்கான தப்புகள் பண்ணிகிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் அவரோட லைஃப்பும் கண்டினியூட்டியாக கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார். எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்மளை யார் கேட்க, அந்த மாதிரி அவரை நினச்சி அவரோட ஃப்ளோவில் போயிட்டு இருந்தார். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதில் எப்படி நம்ம செல்ஃபாக பில்ட் பண்ணிக்கிறோங்கிறத விட நிறையா வெப்சைட்ஸு, நிறையா காப்பி ரைட்ஸு, அந்த மாதிரி தான் அவரோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். எப்படி அப்படின்னா, ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா நிறையா விதமான ஆப்ஸும் மேஜிக்கலான ஆன்சர்ஸும் வச்சு நம்ம நிறையா பிஸ்னஸை நம்ம பில்ட் பண்ணிவிட்டு கெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒரு டைம் உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம இதெல்லாம் பண்ணுறது நம்மளுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிடையாது, நம்ம மற்றவங்களுக்காக தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், மற்றவங்க மட்டும்தான் ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எந்த ஆன்சரையுமே நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்ஸ்லையும் ஏதோ ஒரு கம்பெனிஸோட காப்பிரைட்ஸும் தான் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே நம்ம தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும், நிறையா நம்ம செல்ஃபாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல சர்ச் பண்ணியும், புக்ஸை நிறையா ரிவ்யூ பார்த்து ரீட் பண்ணியும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவருக்கே ரெகுலராக அவரோட ரொட்டீன் லைஃப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டு இருந்தார். எப்படி அப்படின்னா, ஒரு ஃபாலோ பண்ணுற எக்ஸசைஸ்லேருந்து ஃபுட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே தனி ஷெட்யூல் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டு இருந்தார். நிறையா ஆப்ஸும் நியூஸஸும் செல்ஃபோன்ஸ்லேயும் வெப்சைட்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பித்தார். டெய்லி மார்னிங் 5 minutes ஒரு 10 minutes நியூஸ் பேப்பர் விஷயம் இருக்கிறது எல்லாம் கேதர் பண்ணி அவரே செல்ஃபாக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண மாதிரி அவரே நல்லா செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃபே பியூட்டிஃபுல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. எதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்பை கரெக்டான பாத்தில் கொண்டு போகிறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் அப்படின்னா ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாமே தள்ளி போகிறோம். அந்த விஷயத்துலேருந்து எப்படி மீண்டு வர்றது, எப்படி மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எக்ஸசைஸ்லேருந்து எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸை கரெக்டாக வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே அதுக்கப்புறத்துலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பித்தார். ஒரு விஷயம் நம்ம தள்ளி போடுறதுனால நம்ம லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, பாஸ்ட் லைஃப்பில் அவருடைய இமெயில் கூட நிறையா பேர் கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி சீக்கிரம் அனுப்புங்க. அப்போ கூட அவர் ஹரிபரியாக லேட்டாக தான் அனுப்புவாராம். அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்ம செல்ஃபாக நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், ஆனால் இப்போ நம்மளுக்கு அளவுக்கு மீறின வேலை இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறனால நம்மளோட டைமுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செல்ஃபாக நிறையா யூட்டிலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஹியூமனோட கான்டாக்ட்ஸ் அதிகமாக வச்சுக்க ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு நாலேஜ்டான பர்சன்ஸ்கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து ஹியூமனோட கான்டாக்டை அவர்கிட்ட நிறையா வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ ஒரு நாலேஜ்டான பர்சன்னா அவர்கிட்ட என்ன ஒரு நியூஸ் இருக்கோ அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து என்ன அவர் லேர்ன் பண்ணியிருக்காருன்னு அவரே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பார்ப்பார். அதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃப்பில் என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுமோ, நிறையா வீடியோ கேம்ஸ், நிறையா ஃபோட்டோஸ், நிறையா செல்ஃபீஸ், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அன்னோன் பர்சனோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு அவரோட ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டு அவரோட பிஸ்னஸ் அவர் எப்படி மணியை கெயின் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் செல்ஃபாக பில்ட் பண்ணிவிட்டு இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு.